சேலத்தில் ஒரு சாதி கலவரம் பல சாதி கலவரம் நடந்துச்சு. இந்த சாதி கலவரம் இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்றத, அதாவது போலீஸோட மண்டையெல்லாம் உடைச்சி ரத்த கலரை ஆக்கிட்டாங்க. 2 போலீசாரின் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. என்ன காரணம் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேலம் மாவட்டம் கெங்கவெளி பக்கத்தில் இருக்க ஒதியத்தூர் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஒரு தரப்பினர் வந்து ஒரு சிலை நிறுவுறாங்க. அந்த சிலையில் இருக்க மனுஷன் கால் மேலே கால் போட்டுட்டு உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை நிறுவியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சிலையை அடித்து முடிச்சுட்டு பேனர்லாம் அடிச்சிட்டாங்க. அதில் அந்த ஒரு தரப்பினர் எல்லாம் பேனர்லாம் கெத்தை அடித்து கால் மேலே கால் போட்டிருக்க மாதிரி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த சாதி எண்ணம் கொண்டவங்க, அடக்குமுறை எண்ணம் கொண்டவங்க, சாதி வெறி ஒரு கேங் இருக்கும்ல, அந்த கேங் வந்து எப்பரா இப்படி வைக்கலாம், நீ எப்பரா வைக்கலாம், எங்களுக்கு வந்து உறுத்துதுடா, நீங்களே வந்து படிக்கக்கூடாது, நீங்களாம் வந்து கீழே தான் இருக்கணும், நீங்கள் நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, நாங்கள் காலங்காலமாக வந்து ஆண்ட பரம்பரை நாங்கள் இருந்தால் எங்கள் முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு சிலையை வைக்கலாமா அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்காங்க சாதி கலவரத்தை. அப்புறம் வந்து போலீஸ்லாம் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து யாரோட சிலை முக்காடு அப்படின்னு பார்த்தோன்னா, அது வந்து அண்ணல் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இயற்றியதில் முக்கிய பங்காற்றிய அண்ணல் அம்பேத்கர். அந்த சட்டத்தின்படி தான் இப்போ வந்து இந்த போலீஸோட மண்டையை உடைச்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். இப்போ 5 வருஷமோ 10 வருஷமோ தண்டனை கிடைக்கும். இந்த சாதிய வெறி தூண்டுறது அதன் பிரிவின் கீழே பிஎன்எஸ் அந்த பிரிவுலாம் இருக்குது. அதன்படி வந்து அதை இயற்றியதே முக்கிய பங்காற்றிய அண்ணல் அம்பேத்கர் தான். அவரோட சிலையை வந்து கால் மேலே கால் போட்டு வச்சதில் என்ன தவறு இருக்குது? அப்போது இங்கே அண்ணல் அம்பேத்கரையும் அப்போ அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களாக தான் அவங்க வந்து இழிவுபடுத்தப்பட மற்ற மக்களாக தான் இவங்க பார்க்குறாங்க. இந்த சமூகமே அப்படி தான் பார்க்குது. இந்த மக்களும் அந்த அம்பேத்கரும் அந்த மக்களுக்காக போராடிய, எல்லாரும் சமம், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு போராடிய தலைவனையும் அதே மாதிரி எண்ணத்தில் தான் இந்த சமூகம் பார்க்குது. அப்போ இந்த சாதி கலவரம், சாதி ஆணவ படுகொலை எல்லாம் நடக்க தானே செய்யும். அப்பேற்பட்ட 2K கிட்ஸு பையன்கிட்டே வந்து சாதி வெறியை தூண்டி கவினோட ஆணவ படுகொலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கிற அளவுக்கு, அவனை வெறியை தூண்டுற அளவுக்கு ஒரு இந்த சமூகம் உருவாகிடல. ஓகே, அடுத்து என்ன இருக்குன்னா, அந்த சிலையை மூடிட்டாங்க. சரி, ஓகே, பிரச்சனையாகுது, சிலையை மூடியாச்சு. சிலையை மூடுறதுக்காக அது எப்பறம் நீ மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு தரப்பினர், சிலையை வச்ச தரப்பினர் நைட்டு அந்த சிலையை திறந்து விட்டாங்க. திறந்து விட்டதுக்கப்புறம் தான் அங்கே கலவரம் வெடிச்சிருக்கு. 2 பேர் வந்து 2 தரப்பினரும் வந்து மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கலவரமாக இருக்குது. இன்றைக்கி கூட இந்த சம்பவம் நடக்கிறப்ப எனக்கு வந்து நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இதை பற்றி பேசுங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அது கலவரம் வந்து இது இன்னும் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. எங்கே போய் முடியும்னு தெரியல. அந்த மாதிரி சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கோம். இப்போ வந்து அந்த சிலையை திருப்பி திறந்ததுக்கப்புறம் தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஆகி போலீஸோட மண்டையெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஆக்சுவலி போலீஸோட மண்டையை உடைச்சிட்டோம் அப்படின்னா கலவரமாகி இந்த சாதிய பிரிவு, சாதிய கலவரத்தை தூண்டுதல், இதன் பேர்லாம் வந்து தண்டனை கிடைக்குது அப்படின்னா 5லேருந்து 10 வருஷம் தண்டனை கிடைக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது டிவிகே மாண்பின் முதல்வர் விஜய் அவர்கள், அவருக்கு எல்லா பேனர்லேயும் அவருக்கு பின்னாடி வந்து அண்ணல் அம்பேத்கர் இருப்பார். அப்போ அவரை வந்து தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு நாட்டோட சிஎம், தமிழ்நாட்டோட சிஎம் இருக்காங்க. அப்போது இப்போ அவங்க கூட கூட்டணியில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறார் அப்படின்ற எந்த வரைக்கும் அறிக்கை வரல இன்னும். ஏன்னா இப்போது ஆளுங்கட்சி என்ன இதை பற்றி பேச போகுது. ஏற்கனவே வந்து 2 பேர் வந்து தூக்கிலிடப்பட்டு காதலிச்சவங்க 2 பேர் வந்து ஒரு கூரைக்கொட்டாயில் வந்து தொங்க விட்டுறப்பட்டிருந்தாங்க. எந்த ஒரு அறிக்கையும் வந்து அஃபிஷியலாக ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரல. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து எல்லா கட்சி தலைவர்களும் வந்து சாதியை வைத்து ஓட்டு வாங்குவதெல்லாம் குறிக்கோளாக இருக்காங்க. சாதியை வைத்து ஓட்டு வாங்கிடலாம், சாதியை பிரிவினை வச்சு மக்கள் பிரிஞ்சே இருக்கணும், இந்த மாதிரி சாதியை வெறி பிடிச்சவங்களாம் இருந்தால் தான் நம்ம ஓட்டு வாங்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. இதை பற்றின என்ன கருத்து சொல்கிறீங்க மக்களே? முக்காடு நேரிலே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னமும் அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் வந்து சிலை, தனி மனிதனோட சிலை இல்லை, ஒரு எல்லாத்துக்குமான ஒரு தலைவனாக போற்றக்கூடிய, எல்லாத்துக்குமான ஒரு தலைவனாக எல்லாரும் கிடைக்கணும்னு நினைச்ச ஒரு தலைவர், ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய மகானோட சிலையை கால் மேலே கால் போட்டு உட்காரக்கூடாதாம்மா. அப்போ அந்த சமூகத்தில் அந்த ஏரியாவில் அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இருக்கிற மக்கள் வந்து இவங்க முன்னாடி எந்த அளவுக்கு கூனி குறுகி இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து அங்கே அடக்குமுறைகள் இருக்குது, எந்த அளவுக்கு அந்த சாதி அடக்குமுறைகள் இருக்குது அப்படின்றத மாண்பின் முதல்வர் வந்து கையில் எடுத்துக்கணும். இப்போ இதை பேஸ் பண்ணி என்ன இது பண்ண போகிறீங்க? என்ன ஆட்சியில் மாற்றம் கொண்டு வர போகிறீங்க? சட்ட திருத்தம் என்ன கொண்டு வர போகிறீங்க? ஆணவ படுகொலைக்கு எதிராகவும் சாதியை வந்து மக்கள் மனசுலேருந்து எப்படி வெளியே எடுக்கணும், இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியல. நாம் வந்து எல்லாம் படிச்சிருக்கோம், எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா பெரிய ஆளாகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னமும் இந்த சாதிய எண்ணம் கொண்டவர்கள் வந்து சாதிய அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாகிட்டு தான் போகிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள்.